அமைச்சரே, நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை உருவாக்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கான ஆலோசனை கூட்டம். என்னமண்ணா திடீரென நாட்டு மக்கள் என்கிறீர்கள், நல்ல திட்டம் என்கிறீர்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி என்கிறீர்கள். இந்த வார்த்தைகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையம்மண்ணா. என்ன இது புதிதாக இருக்கிறது? அமைச்சரே, இனி மக்களின் மகிழ்ச்சியே இந்த மன்னனின் மகிழ்ச்சி, குடிகளின் நலனே இந்த முடியின் நலன், அதுவும் குறிப்பாக பெண்கள் நம் முகத்தில் இருக்கும் கண்கள். அப்படியானால் ஆண்கள் எல்லாம் என்ன தலையில் இருக்கும் பெண்களா மன்னா? என்ன அமைச்சரே? மன்னா, ஏன் மன்னா இப்படி சினிமா அவசரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பேசாமல் இப்படி செய்யுங்களேன் மன்னா. மன்னா, நீங்கள் சினிமாவிற்கு கதை வசனம் எழுதுங்கள், பொருத்தமாக இருக்கும். அமைச்சரே, நீங்கள் சினிமா சினிமா என்று சொல்லுகிற போதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது, உலகின் சிறந்த திரைப்படங்களுக்கு சினிமா உலகின் உயரிய விருதான ஆஸ்கார் விருதை வழங்குகிறார்கள் அல்லவா? ஆமாம் மன்னா. அந்த ஆஸ்கார் விருதின் அடையாளமாக வழங்கப்படக்கூடிய சிலையை பற்றி சில செய்திகளை சொல்கிறேன், கேட்கிறீர்களா? சொல்லுங்கள் மன்னா, கேட்போம். அமைச்சரே, சினிமா துறையின் மிக உயரிய விருதான ஆஸ்கார் விருதை போலவே அந்த விருதின் அடையாளமாக வழங்கப்படக்கூடிய ஆஸ்கார் சிலையும் மிகவும் பிரபலம். ஆமாம் அண்ணா, நம்முடைய ஆஸ்கர் தமிழர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த ஆஸ்கர் விருதை வாங்கிய காட்சி இன்னும் நம் கண்முன்னே இருக்கிறது அல்லவா? உண்மைதான் அமைச்சரே. இந்த ஆஸ்கார் விருதின் சிலை 1927ஆம் ஆண்டு செட்ரிக் கிப்பன்ஸ் என்கிற கலைஞரால் உருவாக்கப்பட்டது. ஓஹோ. இந்த ஆஸ்கார் சிலை 13.5 அங்குல உயரமும், அதாவது 1 அடி 4 சென்டிமீட்டர் உயரமும், 8.5 பவுண்ட் எடையும் கொண்டது. அதே போல் 1982ஆம் ஆண்டு முதல் இந்த சிலையை அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கும் RS Owens and Company என்கிற நிறுவனம் தான் தயாரித்து கொடுத்து வருகிறது. அப்படியா மன்னா? அந்த சிலை கூட ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பது போல இருக்குமே மன்னா. ஆமாம் அமைச்சரே, ஒரு போர் வீரன் கையில் கத்தியை பிடித்து ஊன்றி நிற்பது போல வடிவமைக்கப்பட்ட இதில் 5 கோடுகள் வரையப்பட்டிருக்கும். 5 கோடுகளா மன்னா? அது எதற்காக? அதாவது அமைச்சரே, ஒரு நல்ல திரைப்படம் உருவாக முதன்மையான காரணமாக இருப்பவர்கள் முதலில் இயக்குனர், 2வது நடிகர், 3வது கதாசிரியர், 4வது தொழில்நுட்ப வல்லுநர், 5வது தயாரிப்பாளர். இவர்கள் 5வரையும் குறிப்பதற்காகத்தான் இந்த 5 கோடுகள் உள்ளன அமைச்சரே. ஓ, அப்படியா? வித்தியாசமான தகவலாக இருக்கிறது மன்னா. இன்னொரு செய்தி சொல்லட்டும் அமைச்சரே. 2ஆம் உலக போரின் போது ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக சில காலம் இந்த ஆஸ்கார் விருது பிளாஸ்டரால் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. பொருளாதார நிலை மீண்டு வந்த பின்பு வழக்கம் போல் தங்க முலாம் பூசப்பட்டு இப்போது வரை அதே போல் வழங்கப்பட்டு வருகிறது அமைச்சரே. ஓ, சிறப்பு மன்னா, சிறப்பு. தங்க முலாம் பூசப்பட்ட ஆஸ்கார் விருது. ஆஸ்கரை பற்றி அறியாத தகவல்களாக சொன்னீர்கள் மன்னா. அருமை அருமை. அது சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள் அமைச்சரே. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென இப்போது எப்படி மன்னா உங்களுக்கு வந்தது? அமைச்சரே, கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுப்பதற்கு வேறு வழி இல்லை. அதனால் இப்படி ஏதாவது 4 திட்டங்களை அறிவித்து எப்போதும் வற்றாத வருமானத்திற்கு வழி